இப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட ஒரு விஷயத்த ஒரு டாபிக் பத்தி நாலேஜ் வேணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணா வந்துருது. அப்ப யாருக்குமே யாருடைய உதவியும் இல்லாம நாலேஜை கேதர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு. அதை கரெக்டான வேலை யூஸ் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். அது எல்லாத்துலயுமே எந்த ஃபீல்டுலயுமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. எதை எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து. வேர்ல்டு பாத்தீங்கன்னா கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக்கப்படுது, சோ சந்தைப்படுத்தப்படுது. சோ நீங்க உங்களோட பார்வையில கல்வி எப்படி இருக்கணும், நீங்க கொடுக்குற கல்வியை எப்படி கொடுக்க போறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கத்துல நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் நான் பேச போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து டியூஷன் வந்து பெர் ஸ்டூடெண்ட் 500 அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களால 500 கொடுத்து கூட எங்களால டியூஷனுக்கு வர முடியாது, பெர் மந்த் 500ங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அப்போ இவங்களுக்கு வந்து 500 ருபீஸா கொடுக்க முடியலன்னா இயர்லி 500க்கு என்ன பிளான்? மந்த்லி 500 கொடுக்க முடியல, அப்போ அதுக்குதான் மேக்ஸ் கைடு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சப்போர்ட் இந்த விஷயத்துல. அதாவது என்னன்னா, நான் வந்து எம்எஸ்சி வரைக்கும் தான் மேரேஜ்க்கு பிஃபோர் வந்து நான் படிச்சிருந்தேன். அப்புறம் வந்து பிஎட் எம்ஃபில் படிக்க வச்சதே என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு விஷயத்துல ஷைன் பண்ணணும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லுவாங்க. கூட பெண்களுக்கு ஒரு நிர்வாகம் பண்ணும்போது நிறைய சவால்கள் இருக்கும். சோ அதை எப்படி நீங்க மீட் அவுட் பண்றீங்க, உங்களுக்கு அதை எப்படி உங்களுக்கு வந்து அதை சந்திக்கிறீங்க? ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு அந்த ஆளுமை திறன் உண்டு. அப்பா கிட்ட இருந்து வந்தது மேபி அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே தாங்குவாங்க. அதே மாதிரி எனக்கும் நான் ஸ்ட்ரகிள் இல்லாத லைஃப் கிடையாது. அதனால நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்தே நான் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். நீங்க வந்து ஓசாடெக் ஆரம்பிச்சிருக்கீங்க, இதோட கோல் என்ன, எதை நோக்கி நீங்க பயணம் பண்ண போறீங்க? சோ என்னெல்லாம் அந்த ஓசாடெக்கு கீழே வந்து என்னெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஸ்கூலை விட்டு வெளியே போகணும். இப்ப சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலை விட்டு வெளியே போய் ஒரு காம்படிஷன் கலந்துக்கிறதுங்கிறதே இல்ல, இப்போதைக்கு இல்ல. அது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம அது மாதிரி ஒரு இந்த சரௌண்டிங்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொண்டு வந்து காம்படிஷன்ல இருக்க வைக்கலாம். ஏன்னா அவங்க கூட சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வின் பண்றது ஃபர்ஸ்ட்லயே இல்லாம போச்சுன்னா மறுபடியும் வெளியே வரமாட்டாங்க. அதனால அவங்கள போல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணி அதுல அவங்கள ஜெயிக்க வச்சு, அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடென்ட் லெவல் கூடும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் பண்ணதான் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன். சயின்ஸ் மேக்ஸ் கைடு அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்போ 12th பப்ளிஷ் பண்ணேன். ஆனா வந்து நான் 6th to 12th தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஸ்டேட் போர்டு, அப்புறம் 6th to 12th சிபிஎஸ்இ, இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஓனா ரைட் பண்ணி இது பண்ண போறேன் இன் ஃபியூச்சர். சோ வீட்ல வந்து பெற்றோர்கள் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்டோட அட்மாஸ்பியர் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேரண்ட்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட பிள்ளைங்க வந்து படிச்சிடாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பக்கம் மொபைல தூக்கிட்டு இருக்காங்க, பெற்றோர்கள் ஒரு பக்கம் மொபைல தூக்கி லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து நல்ல அட்மாஸ்பியரா குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் எவ்வளவு நெருங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம் அன்பு நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா செட்டிக்குளம், கூடங்குளத்துக்கு பக்கத்துல இருக்க செட்டிக்குளம், அதுல வந்து ஓசாடெக் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் நடத்தி வராங்க. அதோட நிர்வாக இயக்குனர் திரு வள்ளி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க சமீபத்துல நீங்க எல்லாரும் யூடியூப்ல பாத்திருப்பீங்க, ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாங்க. அதாவது அவங்க கணக்கு வழிகாட்டி ஒண்ணு வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒண்ணு பண்ணாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது, தினமலர் அதுல செய்தி கூட வெளியானது. ஸோ அவங்களோட எண்ணம் எப்படி இந்த அதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷன் அண்ட் வந்து இந்த கைடு இதெல்லாம் வெளியிடுற எண்ணம் எப்படி வந்தது, இதை மாதிரி ஓசாடெக்கோட கோல் என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். வலி மேம், நீங்க ஸ்கூல் படிச்சது, அதுக்கப்புறம் நீங்க வளர்ந்த விதம், ஸோ காலேஜஸ்லாம் எங்க பண்ணீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க நேயர்களுக்கு. நான் வந்து ஸ்கூல் படிச்சது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட நேட்டிவ் வந்து குறும்பூர். அங்க லூசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் 8th standard வரைக்கும் படிச்சேன். 9th 10th 11th 12th வந்து ஸ்ரீ கணேசர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜ்ல பிஎஸ்சி, எம்எஸ்சி வந்து ஆதித்தனார் காலேஜ் திருச்செந்தூர். அப்புறம் பிஎட் வந்து திசையன் வலையில காலேஜ்ல படிச்சேன். அப்புறம் எம்ஃபில் வந்து ஸ்காட்ல படிச்சிருக்கேன். அதாவது சொல்லுவாங்க போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, அதனால இவ்வளவு பெருசா படிச்சிருக்கீங்க. சோ நீங்க படிச்சது வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, ரொம்ப படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சிருக்கீங்க. நிறைய பெரிய பெரிய இடங்கள்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்திருக்கும், இல்ல நீங்க வேலைக்கு போயிருக்கலாம். சோ இந்த ஓசாடெக் நிறுவனம் இது ஆரம்பிக்கிறது என்ன உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சோ எதனால எந்த கோலை நோக்கி நீங்க இதை ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆக்சுவலா நான் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டீச்சருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் போகணும், அப்படி கவர்மெண்ட் டீச்சிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனா வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல ஒரு 2 years ஒர்க் பண்ணேன்.
அங்க இருந்து மறுபடியும் அங்க 11th 12th மேக்ஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு 2 years நாங்க ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் 6 o'clock 11th 12th உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நமக்கு கோச்சிங் எல்லாம் கொடுக்கறதுனால 11th 12th போது மார்னிங் 6 o'clockல இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நான் வந்து அங்க இருந்தாகணும். எனக்கு அப்போ வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலும் என்னால வெளி உலகத்துக்குன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. மார்னிங் டு 8 நைட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ஆம்பிஷன் என்னன்னா, நம்மளோட நேம் வந்து இந்த ஏரியால தெரியணும். அது ஆக்சுவலா எனக்கு அது ஒரு சின்ன வயசுல இருந்து எனக்கு உண்டு. நான் அது எப்படி பண்ணலாம்னு என்ன மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தது. நான் சும்மா ஒரு அதான் சொல்லுவாங்கல்ல, வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது நான் அப்பா கிட்ட நான் கேக்குறேன், நான் வந்து ஒரு ஆபீஸ் போடணும். நானும் என்னோட அண்ணா வந்து ஐடி கம்பெனி, இப்போ நானும் அண்ணாவும் சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாங்கிற ஒரு பிளானோட தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் டெவலப்பர்ஸ் அண்ணாவோட கம்பெனி, அந்த கம்பெனி தான் நான் இங்கேயும் ரைட் டெவலப்பர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அதை நான் ஐடி கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட மேக்ஸ் ஃபீல்டுல இருந்து நான் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல். மேக்ஸ் ஃபீல்டே இல்லாம ஒரு மறுபடியும் அவுட் ஆஃப் ஃபீல்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்போ என்னோட ஃபீல்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறது, எனக்கு ரொம்ப மேக்ஸ் பிடிக்கும். நான் இப்போ என் ஃபீல்ட்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேனோன்னு ஒரு ஃபீல்ட்ல தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ஸ்க்குலாம் போயிட்டு விசிட் பண்ணோம். எங்களோட இதுல வந்து சென்டரும் இருக்கு, டியூஷன் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர். நான் வந்து அபாகஸ் முடிச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கத்துல நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட போய் நான் பேச போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து டியூஷன் வந்து பெர் ஸ்டூடெண்ட் 500 அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களால 500 கொடுத்து கூட எங்களால டியூஷனுக்கு வர முடியாது, பெர் மந்த் 500ங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அப்போ இவங்களுக்கு வந்து 500 rupees கொடுக்க முடியலன்னா இயர்லி 500க்கு என்ன பிளான், மந்த்லி 500 கொடுக்க முடியல, அப்போ அதுக்குதான் மேக்ஸ் கைடு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. சோ ஓசாடெக் ஆரம்பிச்சது இந்த மாதிரி தான். இப்படிதான். ஓகே, நீங்க ஓசாடெக் வந்து நீங்க ஒரு பெண்ணா வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதுல வந்து நிறைய லாப நஷ்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய அதாவது ஒரு பொதுவாகவே ஒரு பெண்களுக்கு ஒரு நிர்வாகம் பண்ணும்போது நிறைய சவால்கள் இருக்கும். சோ அதை எப்படி நீங்க மீட் அவுட் பண்றீங்க, உங்களுக்கு அதை எப்படி உங்களுக்கு வந்து அதை சந்திக்கிறீங்க? ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு அந்த ஆளுமை திறன் உண்டு. அப்பா கிட்ட இருந்து வந்தது மேபி அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே தாங்குவாங்க. அதே மாதிரி எனக்கும் நான் ஸ்ட்ரகிள் இல்லாத லைஃப் கிடையாது. அதனால நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்தே நான் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து சரி, நானும் வந்து 1 year தான் ஆகுது அந்த ஓசாடெக் கம்பெனி ஃபர்ஸ்ட் இயர் இனாகிரேஷனுக்கு தான் நாங்க இந்த ப்ரோக்ராமே இது பண்ணோம். அதனால நான் என்ன நினைச்சேன்னா வந்து இதுல எவ்வளவு கமெண்ட்ஸ் இருந்தாலுமே என்னால வின் பண்ண முடியுங்கிற கான்பிடென்ட் எனக்கு இருந்தது. அப்பாட்ட இருந்து வந்தது. சூப்பர். சோ ஒரு பெண்ணுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒருத்தங்க இருக்கணும், ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா வேணும்னு நான் நினைக்கிறேன். சோ அத மாதிரி உங்க வீட்டுல வந்து உங்க கணவரை பத்தி சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க, உங்க மாமனார் மாமியாரை பத்தி சொல்லுங்க. அவங்களோட ஒத்துழைப்பு, அவங்களோட பின்னணி இல்லாம ஒரு பெண்ணா வந்து ஒரு நிர்வாக இயக்குனரா இப்படி ஜெயிச்சு அவங்களால நிற்க முடியாதுன்னு நான் நம்புறேன். சோ அவங்கள பத்தில சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பேக்கப்ஸ் இருக்கு வீட்டுல? என்னோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சப்போர்ட் இந்த விஷயத்துல. அதாவது என்னன்னா, நான் வந்து எம்எஸ்சி வரைக்கும் தான் மேரேஜ்க்கு பிஃபோர் வந்து நான் படிச்சிருந்தேன். அப்புறம் வந்து பிஎட் எம்ஃபில் படிக்க வச்சதே என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு விஷயத்துல ஷைன் பண்ணணும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லுவாரு, ஏதோ ஒண்ணு நீ ஷைன் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவருடைய உந்துதல் தான் இவ்வளவு. ஆக்சுவலா வந்து ஒரு லேடியால ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு பிசினஸும் கொண்டு போகணும்னா அவரோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நிறைய விஷயத்துல நான் ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். பசங்களை பாத்துக்கிறதுல, வீட்டுல கேர் எடுத்துக்கிறது, அதுல வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவரோடது. அவர் அந்த விஷயத்துல எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன கொஞ்சம் முன்னாடி போக விட்டதுனாலதான் என்னால ஃபுல்லுக்குள்ள ஷைன் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா இதுல எங்க அப்பாவுக்கு ஈக்குவலா என் ஹஸ்பண்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவோம். மாமனார் கிடையாது, மாமியார் மட்டும்தான். அவங்களும் எனக்கு நல்ல சப்போர்ட். என் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு நல்ல சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். ஓகே, சோ நீங்க வந்து ஓசாடெக் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதோட கோல் என்ன, எதை நோக்கி நீங்க பயணம் பண்ண போறீங்க? சோ என்னெல்லாம் அந்த ஓசாடெக்கு கீழே வந்து என்னெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? ஓசாடெக்கு கீழே வந்து என்னன்னா ஐடி கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் நான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் சொன்னேன். ஆக்சுவலா நான் என்னென்ன படிச்சிருக்கணும் அது எல்லாம் என்னோட கம்பெனில இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு மேக்ஸ், அபாகஸ் தெரியும். அப்புறம் ஐடி கம்பெனில எங்க அண்ணா, என் தம்பி கூட சேர்ந்து நான் கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்கேன். அதனால அந்த விஷயங்களும் தெரியும். இன்னொன்னு பேங்கிங் செக்டர், அது என்னுடைய எய்ம். அதனால நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனி, அதுக்கப்புறம் என்னோட கம்பெனி இதுல வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. பேங்கிங் செக்டர்ல நான் டிஎஸ்சி,
ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து நான் டிஎஸ்ஐ. ஸோ அந்த ஒர்க்கும் இங்க போயிட்டு இருக்கு. இது போக நான் எதுக்காக என்ன கோல் என்னோடது அப்படின்னா, ரூரல் ஏரியா நான் வந்து இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட எஜுகேஷனல் விஷயமா வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சவுத் சைட்ல இருந்து ஐடி கம்பெனி கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் வந்து சவுத் சைட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு அந்த பேசுறதுக்குள்ள ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அந்த ஸ்கில் வந்து கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள வெளியே கொண்டு வரணும், அவங்க ஸ்கூலை விட்டு வெளியே போகணும். இப்ப சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலை விட்டு வெளியே போய் ஒரு காம்படிஷன் கலந்துக்கிறதுங்கிறதே இல்ல, இப்போதைக்கு இல்ல. அது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம அது மாதிரி ஒரு இந்த சரௌண்டிங்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொண்டு வந்து காம்படிஷன்ல இருக்க வைக்கலாம். ஏன்னா அவங்க கூட சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வின் பண்றது ஃபர்ஸ்ட்லேயே இல்லாம போச்சுன்னா மறுபடியும் வெளியே வரமாட்டாங்க. அதனால அவங்கள போல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணி அதுல அவங்கள ஜெயிக்க வச்சு அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடென்ட் லெவல் கூடும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் பண்ணதான் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன். சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சயின்ஸ் வந்து இப்போ இந்த ஏரியா இப்போ நம்ம வந்து கொரோனாவுக்கே நம்ம மெடிசன் சயின்ஸ் வந்து நம்ம வளர்க்கறதுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேஸ். இப்போ அவங்களுக்கு சயின்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரைஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தோம்னா அவங்க இதுக்கு இன்னுமே நம்ம எஃபர்ட் எடுப்பாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா எஃபர்ட் எடுக்கணும். அதனால அதுக்கு நான் யோசிச்சதுதான் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க இதுக்கு ஒரு 5 days முன்னாடி வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணீங்க, ஒரு மேக்ஸ் கைடு ஒன்னு நீங்க ரிலீஸ் பண்ணீங்க. அது எல்லாருமே ரொம்ப ப்ராப்ளமா பேசப்பட்டது, நான் ஃபர்ஸ்டே இன்ட்ரோல சொன்ன மாதிரி. சோ அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க மேக்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்டே. சோ 12th மட்டும் தான் பண்ண போறீங்களா, இல்ல அதுக்கு அடுத்து 11th 10th அப்படி வரிசையா பண்ண போறீங்களா? உங்க ஐடியா, ஃபியூச்சர் ஐடியாஸ்? சயின்ஸ் மேக்ஸ் கைடு அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்போ 12th பப்ளிஷ் பண்ணேன். ஆனா வந்து நான் 6 to 12th தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஸ்டேட் போர்டு, அப்புறம் 6 to 12th சிபிஎஸ்இ, இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஓனா ரைட் பண்ணி இது பண்ண போறேன் இன் ஃபியூச்சர். அதே மாதிரி மேக்ஸ் கைடுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பாலசுப்ரமணியம் சொல்லி ஒரு தமிழ் ரிட்டையர்டு சார். அவர் வந்து சென்னையில வந்து திக்ஷனா பதிப்பகம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அவங்கதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இந்த டைம்ல அவங்கள ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நீங்க வந்து ஓசாடெக்ல வந்து நீங்க ஐடி பண்றீங்க, பேங்க் செக்டர் பண்றீங்க. சோ அண்ட் அவங்களோட அத கல்வி சம்பந்தமான நிறைய கைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்க எந்த அடுத்த கிளை இல்ல நீங்க வந்து இங்க செட்டிக்குளத்துல இருக்கிறீங்க இப்போ, சோ அந்த பக்கத்து நகரத்துக்கு ஏதாவது நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணி அதை அடுத்த கிளையில திறக்கிற ஐடியா இருக்கா? ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ண போறீங்க? ஆக்சுவலா திருநெல்வேலியில இப்போ ஓபன் பண்றது ஐடியா இருக்குது. ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் என்னன்னா நான் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதே நாட் ஓன்லி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஃபர்ஸ்ட் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் நாகர்கோவில், தூத்துக்குடி, இப்படி ஒவ்வொரு ஏரியாலயா பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு ஒரு யங் சயின்டிஸ்ட்ங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வர அவார்டு கண்டிப்பா கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிபிள்ங்கிறது தெரியல. ஆனா நான் என்னோட முயற்சிகள் போயிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கிறது நாகர்கோவில் ஏரியால உள்ள. நெக்ஸ்ட் நான் வந்து திருநெல்வேலியில பண்ண போறேன். மேபி இன்னும் 2 months 3 monthsக்குள்ள பண்ணிடுவேன். இப்படி பண்ணி திருநெல்வேலி, இடத்துல தூத்துக்குடி, சென்னை வரைக்குமே இந்த மாதிரி பண்ணணும்னு ஐடியா இருக்கு. நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய போன நீங்க, சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த கல்வியோட தரம் எப்படி இருக்கு? குழந்தைங்க அதை வந்து உள்வாங்கிறது, அதை அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? நீங்க எதை வளர்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு கல்வியாளரா இருக்கீங்க. சோ அப்படிங்கும் போது நீங்க வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணணும்? கவர்மெண்ட் செக்டர்ல என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்? இல்ல மாணவர்கள் சைட்ல இருந்து அவங்க வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தும் போதே இங்க ஜட்ஜஸ் வந்து கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு என்தூசியத்தோட ஒரு பதில், அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படி ஆன்சர் பண்றதுக்கு. இன்னுமே அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணோம்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே நாலேஜ்ங்கிறது ஒண்ணுதான். யார் யார் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்துதான். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் இது குறைஞ்சது இல்லை. அவங்களோட டீச்சர்ஸ் வந்து கரெக்டான வேலை கொண்டு போனாங்கன்னா அவங்களையும் டெவலப் பண்ண வைக்க முடியும். எல்லா பிள்ளைங்களுக்குமே நாலேஜ் ஒண்ணுதான், அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து படிச்சது ஸ்ரீ கணேசர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான். அப்போ நான் எனக்கு மனசுல என்ன தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, டீச்சர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் நாலேஜை டெப்தா கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து படிச்சிருவாங்க, டீச்சர்ஸ் மேலதான் தப்பு, அதுவும் இல்லை. எனக்கு என்ன தோணுன்னா, இப்ப நான் வந்து மேத்ஸ் தான், ஆனா தமிழ் இலக்கணம் கேட்டாலோ, இங்கிலீஷ் கிராமர் கேட்டாலோ, சயின்ஸ் பத்தி கேட்டாலோ, சோசியல் பத்தி கேட்டாலோ எனக்கு நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வளர்க்கறது தான். இப்போ வரைக்குமே தமிழ் இலக்கணம் வந்து நான் படிச்சது வந்து 10th வரைக்கும் தான்.
ஆனா நான் இப்ப வந்து நீங்க இதை பத்தி கேட்டா கூட எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட சார் இவங்க எப்படி இவ்வளவுக்குள்ள பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸோடைய நாலேஜ் வந்து எவ்வளவு டெப்தா இருக்கோ அதுக்கு தக்கன ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதை வந்து எப்படி கத்துக்கிறாங்க, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா டீச்சர்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 75% டீச்சர்ஸ் எஃபெக்ட், 25% ஸ்டூடெண்ட்ஸோடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களை எப்படியோ உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது டீச்சர்ஸோட பொறுப்பு தான். சோ பொதுவாக ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு பாத்தீங்கன்னா கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக்கப்படுது, சோ சந்தைப்படுத்தப்படுது. சோ நீங்க உங்களோட பார்வையில கல்வி எப்படி இருக்கணும், நீங்க கொடுக்குற கல்வியை எப்படி கொடுக்க போறீங்க? அதாவது நான் இப்போ பண்ண ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ப்ரொஃபஷனலா பண்றீங்களா அந்த மாதிரி. நான் வந்து இதுல எந்த ஒரு ப்ரொஃபஷனலும் இல்லை. நான் வந்து சர்வீஸா தான் செஞ்சேன். சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் எதுக்காக நான் இதை வாங்கல, கான்ட்ரிபியூஷன் வாங்கல. எதுக்காக நான் அப்படி பண்ணேன் அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வரணும். முதல்ல வெளியே வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல யார் வந்து அங்க இருப்பாங்க? மேக்சிமம் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியலன்னா தான் அவங்க அங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படிங்கிறது. கல்வி வந்து வியாபாரம் ஆக்கலாம். இப்ப தொழில்ங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா முடியாதவங்களுக்காக கொஞ்சம் நம்ம நினைக்கணும். அது வந்து நம்ம யாருக்கிட்ட ஏன் பண்ணணுமோ ஏன் பண்ணிக்கணும், அது நம்ம டேலண்ட். யாருக்கிட்ட ஏன் பண்ணக்கூடாதோ அது நம்ம சர்வீஸ். இப்ப வந்து இந்த பெற்றோர்கள் சைடு, அதாவது மாணவர்கள் என்னதான் வந்து படிச்சாலும், கல்வியாளர் அதாவது ஆசிரியர்கள், கல்வியாளர் உங்களை மாதிரி கல்வியாளர்கள் என்னதான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணாலும், அதாவது பேரண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கூல்ல விட்டாச்சோ டியூஷன்ல விட்டாச்சோ அவங்க அடுத்தது போற இடம் வந்து வீடு. சோ வீட்டுல வந்து பெற்றோர்கள் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்டோட அட்மாஸ்பியர் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேரண்ட்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட பிள்ளைங்க வந்து படிச்சிடாது. பிள்ளைங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனல் கொடுக்கணும். அதை தாண்டி ஒரே அடிச்சுட்டு, ஏன்னா என்னுடைய ஹேபிட் வந்து என்னன்னா பிள்ளைங்களை அடிச்சுட்டே திட்டிகிட்டே இருக்குது. எப்பாவது உட்காந்து படி, இது என்னோட பசங்களா இருந்தாலுமே அவங்கள அவங்க வேலை போக விடணும். அதுக்காக அதை கைட் பண்ணணும், கரெக்டான லைன்ல கைட் பண்ணணும். ஒரே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி எப்பத்தாலும் உட்காந்து படிங்க, நம்ம உட்காந்து கைட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து நல்ல வே இல்லை. அவங்களையா ஓன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிக்க வைக்கணுங்கிறது தான் கரெக்டான வேயா இருக்கும். சோ இப்ப மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், அவங்க வந்து டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்றாங்க. சோ அது வழியா ரெண்டு விஷயங்கள் போகுது. ஒண்ணு நல்ல பாதைக்கு கொண்டு போகுது, ஒண்ணு கெட்ட பாதைக்கு கொண்டு போகுது. நீங்க ஆஸ் அ கல்வியாளரா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு மாணவர்களாகட்டும், ஒரு இளைஞர்கள், ஒரு காலேஜ் முடிக்கிற இளைஞர்களாகட்டும், இந்த டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க? இப்போதைக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு, இந்த டெக்னாலஜியாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜில தான் நாலேஜும் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற விதத்துல இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லது எடுத்துக்கிட்டா நல்லது, கெட்டது. இப்போ நான் ஒரு விஷயம் முன்னாடி நமக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. இப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட ஒரு விஷயத்த, ஒரு டாபிக் பத்தி நாலேஜ் வேணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணா வந்துருது. அப்ப யாருக்குமே யாருடைய உதவியும் இல்லாம நாலேஜை கேதர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு. அதை கரெக்டான வேலை யூஸ் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். அது எல்லாத்துலயுமே எந்த ஃபீல்டுலயுமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. எதை எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து அதை நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து கைட் பண்ணணும். பேரண்ட்ஸ் வழிகாட்டுதலா கண்டிப்பா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனல் கிளாஸ் கொடுங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பவுமே டைமை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் உங்களால அடிக்கடி பிள்ளைங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம்ங்கிறது வந்து கோல்டு. அதை வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா நான் இவ்வளவு எனக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருந்தது. இதுக்கு இவங்க படிச்சுட்டே இருக்காங்க. நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் கூட படிச்சுட்டே தான் இருந்தேன். குழந்தை பிறந்தப்ப அப்புறம் ஒவ்வொரு விஷயமா நான் இது வரைக்கும் நான் இந்த இயர்ல நான் சும்மா இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா கூட எனக்கு வராது. ஏதோ ஒண்ணு படிச்சுட்டே இருந்தேன். அதோட அச்சீவ்மெண்ட் தான் இது. இப்போ எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அது கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். அதனால நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம அதுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறத பாத்துக்கணும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம். சோ பேரண்ட்ஸ் வந்து அதுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பக்கம் மொபைல தூக்கிட்டு இருக்காங்க, பெற்றோர்கள் ஒரு பக்கம் மொபைல தூக்கி லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து நல்ல அட்மாஸ்பியரா குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் எவ்வளவு நெருங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபுட் ஹேபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சில்ட்ரனை வந்து ஹேண்டில் பண்றதே கஷ்டம். ஆஸ் அ மதரா சொல்றேன், நம்ம முன்னாடி நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வேற, இப்போ அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு அவங்க அதுதான் பிடிச்சி தொங்குவாங்க, இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு. கொஞ்சம் அவங்களுக்கும் ஓகே நம்ம ரொம்ப இது
கண்டிஷன் பண்ணாம அவங்க வேலை போய் அதுல அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பார்த்து செஞ்சு கொடுக்கணும். அது ஆஸ் அ மதரா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க சில்ட்ரனை பொறுத்த விஷயம். சோ பேரண்ட்ஸ் எப்படி இருக்கு? நான் சொன்னல, அவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம் இருக்காங்க, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்கல்ல. சோ அது எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அந்த உறவு? ஆக்சுவலா அதுவும் தவறுதான். நான் என்ன இப்ப உள்ள சிச்சுவேஷன் படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கும் இருக்கும். ஆனா அதுல பசங்களுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத நம்மளே அலாட் பண்ணிக்கிறது தான். ஆனா அதுக்காக ஒர்க்கை விட்டுட்டு பசங்கன்னு இல்ல, பசங்க விட்டுட்டு ஒர்க்குன்னு இல்ல, நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், கம்பைன் பண்ணணும். ஓகே, சூப்பர். ரொம்ப அருமையா நீங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க, பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்க நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.